முழுவதும் போர் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் வலுவான நிலையான அரசு அவசியம் என்று பாஜக தேர்தல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. வலுவான நிலையான அரசு அமைந்தால் மட்டுமே போர் நடக்கும் நாடுகளிலிருந்து இந்தியர்களை மீட்க முடியும் என்றும் கருத்து. பெண்கள் சுகாதாரத்தை உறுதி செய்ய ரூபாய் 1க்கு சானிட்டரி நாப்கின்கள் வழங்கப்படும். பாஜக தேர்தல் அறிக்கையில் வெளியீடு. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் திருநங்கைகளுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கப்படும் என்றும் உறுதி. 2036ஆம் ஆண்டில் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்த நடவடிக்கை. நாட்டின் தொன்மையான மொழியான தமிழை உலகம் முழுவதும் கொண்டு செல்லவும் பாதுகாக்கவும் பாஜக நடவடிக்கை எடுக்கும் என்று பாஜக வாக்குறுதி. பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் வளர்ச்சிக்கான வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளது என்று அண்ணாமலை கருத்து. தமிழ் மொழியை மேலும் பெருமைப்படுத்தும் விதமாக வாக்குறுதிகளை பிரதமர் வழங்கியுள்ளார் என்று அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. மக்களுக்கு வழங்க சிறப்பு திட்டம் பிரதமரிடம் எதுவும் இல்லை என்பதை பாஜக தேர்தல் அறிக்கை நிரூபிக்கிறது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். பாஜக தேர்தல் அறிக்கையை மக்கள் நம்புவது சரியான பாதைக்கு வழிவகுக்காது என்றும் பேச்சு. ஜவுளி துணிகள், ஆயத்த ஆடைகள், தோல் பொருட்களின் ஏற்றுமதிகளில் இந்தியாவில் தமிழ்நாடுதான் தலைசிறந்த மாநிலம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை மத்திய அரசின் புள்ளி விவரங்களே நிரூபிப்பதாக கருத்து. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்காளர்களுக்கும் பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யும் பணி 100% நிறைவடைந்ததாக சத்யபிரதா சாஹூ விளக்கம். ராணுவ வீரர்கள் ஜூன் 4 காலை 8 மணிக்கு முன்பு தங்களின் வாக்கு சீட்டுகளை தபால் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் உத்தரவு. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 600 உயர்ந்து ரூபாய் 54,840க்கு விற்பனை. கிராமுக்கு ரூபாய் 75 உயர்ந்து ரூபாய் 6,855க்கு விற்பனை. நிலக்கோட்டை அருகே கோலாகலமாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று பல்வேறு வகையான மீன்களை அள்ளிச் சென்று மகிழ்ந்தனர். அண்ணல் அம்பேத்கர் தயாரித்துக் கொடுத்த அரசியல் சட்டத்தை சிதைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நினைக்கிறார் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். அரசியல் அமைப்பு சட்டத்தில் கை வைத்தால் இந்தியாவின் ஒருமைப்பாடு சிதறிப் போகும் என்றும் எச்சரிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.